பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 47 பேப்பர். பட் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம். பட் மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பயாலஜிலாம் ஈஸியாக தான் இருந்தது. உள்ள எதுவும் இல்லை அவ்வளோவா. செக்கிங் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே ஒரு 2 o'clock 2:10 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் 5 o'clockலாம் 5:05 முடிஞ்சிருச்சு. பிசிக்ஸ் தான் டஃப். ஏன்னா கால்குலேஷன் போடணும். அதான் பயாலஜிலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் வந்துருச்சு. 12th தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தான். ஈஸி தான். நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்ல கோச்சிங் கிளாஸ் ஏதாவது? ஓனா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓனா தான். இந்த தடவை கட் ஆஃப் எப்படி இருக்கு? கட் ஆஃப் தெரியல ப்ரோ. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். நான் ட்ரிப்ளிகேன்ல இருந்து வரேன். ஸோ வந்துட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் வந்துட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது 120 130 இருக்கிற மாதிரி இருந்தது. மற்ற ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் கோச்சிங் சென்டர் போனேன். இளநிலை நீட் நுழைவுத் தேர்வு நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்வு எவ்வாறு இருந்தது என்பது குறித்து சென்னை மாணவர்கள் கூறியதை கேட்டோம். பல்வேறு சவால்களை கடந்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவித்திருந்தனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். நீட் தேர்வு வினாத்தாள் எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். பல்வேறு சவால்களை கடந்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு குறித்து தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ டஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் நினச்செல்லாம் ஓரளவுக்கு வந்துச்சு. ஆமாம், 12th அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் பயாலஜிலாம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏதோ எழுதிட்டேன், பரவாயில்ல. செக்கிங்லாம் பண்ணாங்க. ரொம்ப இதுவாக தான் இருந்தது. பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. இல்லை, வீட்டில் இருந்து தான் படித்தேன். ஆமாம்.